உறுதிமொழி எடுத்துக்கொள்ளும் பொழுது பாருங்கள், முதல் நாள்லேருந்து அந்த கோபத்தினுடைய அதனுடைய பிரபாவம் குறைந்து விடும். 2 விதிமுறைகள் கூறுகின்றேன். சிலருடைய கோபம் பாருங்கள் கொஞ்ச நாட்கள் அல்ல சில வருடங்கள் இருக்கின்றது. சிலருக்கு கோபம் பல வருடங்களினுடைய கோபம் உள்ளுக்குள்ள அதனுடைய வேர் மிகவும் ஆழமாக பதிந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட சன்ஸ்காரத்தை, கோபத்தின் சன்ஸ்காரமாகட்டும் எவ்விதமான எதிர்மறை சன்ஸ்காரத்தையும் வேரோடு அழிக்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்புகள் தான் நம்ம அந்த கோபத்தினுடைய விதை என்று சொல்லலாம். அவர் எப்படி இருக்கணும், இவர் எப்படி செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். அவர் அப்படி செய்யலை, நம்ம நினைக்கிறோமோ அது நடந்துக்கல அப்படின்னா உள்ளுக்குள்ள கோபம் வந்து விடுகின்றது. நல்லது செய்யட்டுன்ற சுபபாவனை வைங்கள். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய யோசிக்கும் சிந்தனை செய்யும் அந்த திறன் வேறு வேறாக இருக்கின்றது. ஒவ்வொருத்தருடைய கதாபாத்திரமும் வேறு. ஒவ்வொருத்தரும் நாம் நினைக்கிற மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க இல்லையா. தன்னைத்தானே சற்றே கொஞ்சம் லேசான மனநிலையில் வைத்திருங்கள். பாபா சொல்கிறாரு, இந்த உலகம் பாவங்களினுடைய சுமையால் மிகவும் நிறைந்திருக்கின்றது. இந்த 5 தத்துவங்கள் பகவானிடம் வந்து கூறிக்கொண்டிருக்கின்றது, இன்னும் அதிகமான சுமையை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு. இதை கேட்கும்போதே சுமை நிறைந்ததாக இருக்கின்றது. இந்த பூமி அனைத்தையும் அதுக்குள்ளே இழுத்துவிடும். விளையாட்டு மாறிக்கொண்டிருக்கின்றது. இப்பொழுது யுகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. இயற்கை தன்னுடைய அடிப்படை ஸ்திதி அதனை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. எனவே இயற்கையில் அந்த 5 தத்துவங்களில் மிக பெரிய அளவில் அந்த மாற்றம் நிகழும். இதனை ஏற்றுக்கொண்டு செல்லுங்கள். பயம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது, கோபமும் இருக்கக்கூடாது. யாருக்குள்ள பயம் வருகின்றதோ அவர்களும் இந்த பயிற்சியை ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள். 21 நாட்களுக்கு, ஒவ்வொரு நாளும் 21 முறை. நான் சிவசக்தி, நான் பயமற்ற ஆத்மா, நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா, நான் பயமற்ற ஆத்மா. யாரெல்லாம் தன்னுடைய கோபத்தினுடைய அக்னியை நெருப்பி முற்றிலும் அழித்துவிட குளிர்ந்ததாக மாற்ற நினைக்கின்றீர்களோ அவர்களும் 21 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் 21 முறை இந்த பயிற்சி செய்யுங்கள். நான் கோபத்திலிருந்து விடுபட்டு விட்டேன், நான் அமைதியான ஆத்மா. நான் கோபத்திலிருந்து விடுபட்டு விட்டேன், நான் அமைதியான ஒரு ஆத்மாவாக மாறிவிட்டேன்.